So hi, welcome to Breaking Evil. Hello, King Sri number. So welcome to day 25 of Big Boss and day 26 of Big Boss Life. ஸோ இன்றைக்கான எபிசோட் ஸ்டார்ட் ஆன ஒன்று பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுப்பாங்க. அவங்களோட வேலையே வந்து பிக் பாஸ் ஹவுஸ்மேட் வந்து வேலை வாங்குறது தான். அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக லைக் அவங்க வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக ப்ரிவிலேஜாக வந்து சூப்பர் டீலக்ஸில் இருப்பாங்க. ஆனால் இந்த வாரம் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கனியக்கா வந்து சூப்பர் டீலக்ஸில் வந்து வந்திருக்காங்க. டாஸ்கில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் அவுட் ஆகிட்டே இருக்காங்க. அவங்க ஜெயிச்சாலும் அதுக்கான பெனிஃபிட் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்மேட்க்கு தான் வந்து போகுது. ஸோ அதனால கொஞ்சம் வயிற்றெரிச்சலாக வந்து அவங்க இருக்காங்க. காலையில் ஏஞ்சோடனே ரம்யா கூட வந்து புலம்புறாங்க. ஐயோ அவங்க ஹைட்ரேசிக் பிஸ்கெட் சாப்பிட்றாங்களே, என் வயிறு எரியுதே, இதையாச்சும் வந்து இந்த 3 வாரம் இங்கே இருந்துட்டேன், நான் வரும்போது மட்டும்தானா இப்படி நடக்கணும்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்க. இட்ஸ் தேர் விஷ். என்ன சொல்றது, கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி உள்ள வந்தாங்க. இந்த பிக் பாஸ் ஹவுஸ்லயே ராஜா மாதாவா ரொம்பவே கம்ஃபர்டபுளா என்ஜாய் பண்ணி இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ட்னா அது வந்து பாத்தீங்கன்னா கனியக்கா தான். ஏதோ ஒரு ஹாலிடேக்கு வந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ள வந்து அவங்க இருக்காங்க. எஃப்ஜேவும் சரி கனியக்காவும் சரி இந்த 2 பேரும் நாமினேஷன்லயே வரமாட்டேங்கிறாங்க. கனியக்காலாம் ஒரு வாட்டி கூட நாமினேஷன்லயே வந்ததில்ல. ஈஸியா தப்பிச்சுட்டே இருக்காங்க. அது ரொம்ப நாள் நீடிச்சா அது நல்லா இருக்காது. பிக் பாஸ் ஹவுஸ்ல ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து அந்த கேங்குள்ளேயே இருந்துகிட்டு மறைஞ்சிக்கிட்டு நாமினேஷன்லயே வராம தப்பிக்கிறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூசுவல் ஓல்டு கேம். அந்த கேம் வந்து ரொம்ப நாளைக்கு இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல நிலைக்காது. 4 வாரமா நாமினேஷன்லயே வரல கனியக்கா. சப்போஸ் நாமினேஷன்ல வந்தாங்கன்னா அந்த வாரமே வந்து எவிக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சீசன் 2 குக் வித் கோமாளியோட வின்னர் நல்ல பேரோட இருந்தாங்க. பட் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட நேம் வந்து டேமேஜ் ஆகுது. நெக்ஸ்ட் சேம்ங்க நேத்து நடந்த அதே இஷ்யூ தான். நேத்தே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பேசியாச்சு. திருப்பியும் நான் பேசினா அதுவே வந்து ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் என்ன பண்றது, பேசி ஆகணும். கடுமைகள். வாட்டர்மெலன் ஸ்டார் அவரோட கோமாளித்தனத்தை அவர் கேமரா முன்னாடி ஏதோ பண்றாரு. அவர் இஷ்டத்துக்கு பண்றாரு. அங்க 100 கேமரா இருக்கு. அங்க வந்து அவர் ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு கேமரால அவருக்கு ஏதோ ஒரு கோமாளித்தனம் அவர் பண்றாரு. அது அவர் இஷ்டம், அவர் அது பண்ணட்டும். பட் இங்க பின்னாடி நின்று வந்து பாத்தீங்கன்னா கமருதீனும் சரி வினோத்தும் சரி அவர் வந்து மாக் பண்றது, அவரை இரிட்டேட் பண்றது, இது எதுக்கு வந்து அவருங்க பண்றாங்கன்னு தெரியல. வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து கமருதீன் பேச்சுக்கோ இல்ல வினோத் பேச்சுக்கோ வந்து போகவே இல்லை. அவர் உண்டு, அவர் ஒரு கோமாளித்தனம் உண்டுன்னு சொல்லி இருக்காரு. பட் ஆனா தேவையில்லாம இந்த 2 பேர் அவரை மாக் பண்ணி அவர் கூட சண்டை போட்டு அவர் அதுக்கு ரியாக்ட் பண்ணி நிறைய வார்த்தைகள் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் விடுறாரு. நான் அதை இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் ஸ்டில் அந்த வார்த்தைகள் எதனால அவர் பேசுறாரு, அவரை யார் ட்ரிகர் பண்றது, அவர் யார் மாக் பண்றது, அது யார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது, அது உருவாக்குறதுக்கான மூலதானம் என்ன, அது நம்ம பார்க்கணும்ல. அவர் சைலண்டா அவரோட கோமாளித்தனம் பண்ணிட்டு அவர் பாட்டு அவர் இஷ்டத்துக்கு வந்து இருக்காரு. அது வந்து மாக் பண்ணி அவரை இரிட்டேட் பண்ணி அவரை ட்ரிகர் பண்ணி இவ்வளோ பண்ணி பழிய தூக்கி வாட்டர்மெலன் ஸ்டார் மேல போட்டு இந்த ஹவுஸ்மேட் ஃபுல்லா வந்து வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து டார்கெட் பண்றாங்க. சிம்பிளான ஒரு விஷயங்க. இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற 17-16 பேர் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் மேல வந்து காண்டா இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு பண்றோம், நம்ம வந்து ஒண்ணுமே தெரியலையே, சும்மா கேமரா முன்னாடி நின்று இப்படி சிரிக்கிறா, இப்படி பண்றா, நடிப்பு அரக்கன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து ஒரு பண்றான். அப்படி பண்ணியே வந்து பாத்தீங்கன்னா இவன் ஃபேமஸ் ஆகிறா, மக்கள் இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க சொல்லி அந்த ஒரு வயிற்றெரிச்சல் தான் இங்க இருக்கிற பாக்கி கண்டஸ்டன்ட்க்கு வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் மேல வந்து இருக்கு. அவன் எப்படி வந்து சும்மா இப்படி பண்ணி கேமரா முன்னாடி நின்று பேசி வந்து ஃபேமஸ் ஆகலாம், இதனால தான் மக்களுக்கு அது வந்து பிடிக்குதா, அது வந்து நான் ஸ்பாயில் பண்றேன்னு சொல்லி எப்பப்பெல்லாம் வந்து கேமரா முன்னாடி அவர் நின்று அவர் கோமாளித்தனம் பண்றாரோ அப்பப்பெல்லாம் பின்னாடி நின்று அவரை மாக் பண்றது எவ்வளவு கேவலமான ஒரு கேம் பாத்தீங்களா. உனக்கு உண்மையிலேயே தெம்பு இருந்துச்சுன்னா, உனக்கு உண்மையிலேயே டேலண்ட் இருந்துச்சுன்னா உன் சொந்த கால்ல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஃபேமஸ் ஆகுங்க. ஒருத்தர் ஒரு விஷயத்தை பண்ணி அவர் பாட்டு ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்காரு, அவனை அடிச்சு அவனை மாக் பண்ணி தான் நீ வந்து உன்னோட தனித்துவத்தை காமிப்பேன்னா அது என்ன மாதிரி ஒரு கேம். அது டே பை டே வந்து பாத்தீங்கன்னா worst-ஆ மாறிட்டே இருக்கு. கமருதீனுக்கும் வினோத்துக்கும் கமருதீன் பண்ற ஆட்டிடியூட்லாம் ரொம்ப மட்டமா இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும்போது வந்து அப்படின்னு சொல்லி கை ஓங்குற மாதிரி ஒரு பண்றது, அதுக்கப்புறம் நக்கலா சிரிக்கிறது, இது பார்க்கும்போது எவ்வளவு மட்டமா இருக்கு தெரியுமா. இங்க என்ன சண்டை போடுறதுக்கா வந்தீங்க? கை கலப்பு சண்டை நான் சொல்றேன். வாயால சண்டைலாம் நடக்கும், அதுதான் பிக் பாஸ். அது வேற விஷயம். இங்கன்னா கையில அடிச்சுக்கிறதுக்கு WWE சொல்லி வந்தீங்களா? உங்களுக்கு வந்து வாரம் வாரம் ஒருத்தங்க வந்து சொல்றாங்க, அப்பவும் வந்து உங்க மண்டையில ஏர்லியா கமருதீன்? நல்ல மாட்டுக்கு ஒரு வாட்டி சூடு. நீங்க எத்தனை சூடு பட்டாலும் எத்தனை ரோஸ்ட் உங்களை பண்ணாலும் நீங்க திருந்துற மாதிரியே தெரியல. உங்க இஷ்டத்துக்கு நீங்க நினைக்கிறதுலாம் தெரியல. சேது நான் ஒரு விஷயத்தை கேட்கும் போது இல்ல ஏதாவது ஒரு விஷயம் வந்து சேதுனா கிட்ட நீங்க கன்வே பண்ணும்போது உங்க தனியாளால ஒரு விஷயத்தை வந்து அவர்கிட்ட கன்வே பண்ண முடியல. உங்களுக்கு ஒருத்தரோட ஹெல்ப் வந்து தேவைப்படுது. ஆனா ஒருத்தரை மாக் பண்ணணும்னா, ஒருத்தர் கூட சண்டை போடணும்னா, ஒருத்தரை வந்து மட்டமா பேசணும்னா,
அசிங்கமா பேசணும்னா அப்போ மட்டும் வந்து உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் தேவைப்படல. உங்க வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் அப்படி ஃப்ளோவா வந்து வருது. இதுதான் நீங்களா? இல்ல புரியல. டே பை டே கமருதீனோட ஆக்டிவிட்டிஸ், வினோத்தோட ஆக்டிவிட்டிஸ் ஒர்ஸ்டா போயிட்டு இருக்கு. எஃப்ஜே கொஞ்சம் உஷாராயிட்டான், எஃப்ஜே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றான். ஆனா இந்த ரெண்டு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா டே பை டே ரொம்ப ஒர்ஸ்ட் ஆயிட்டு வந்து போறாங்க. இந்த வாரமாச்சும் வந்து பாத்தீங்கன்னா யாராச்சும் சொல்லுவாங்க நினைக்கிறேன். கமருதீன் வந்து ஒரு எல்லோ கார்டாச்சும் கமருதீனுக்கு வந்து கொடுக்கணுங்க. சீரியஸ்லி அவர் வந்து ரொம்ப ஓவரா பண்றாரு. சென்ஸ் வைலண்டா இருக்கு அவர் பண்றது. அவரை பார்த்தாலே வந்து பாத்தீங்கன்னா அடிக்கிற மாதிரி வந்து அவர் வராரு. அது வந்து பாக்குறதுக்கு நல்லா இல்ல, ரொம்ப வைலண்டா இருக்கு. இதுக்கு வார்னிங்கா நீங்க எவ்வளவு சொன்னாலும் வந்து அந்த ஆளை வந்து கேட்க போறது கிடையாது. ஆடியன்ஸ் முன்னாடி கேமரா முன்னாடி நான் சாரி கேட்டுருவேன், ஆனா நான் எல்லாம் ஃபீல் பண்ணல, மக்கள் வந்து சாரி கேட்டா மன்னிச்சிருவாங்க சொல்லி இந்த மாதிரி ஒரு கேவலமான மென்டாலிட்டியில தான் வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் வந்து இருக்காரு. அவருக்கு இந்த மாதிரி சொல்லி சாரி கேட்கறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் வந்து கிடையாது. இவருக்கு ஒரு எல்லோ கார்டு கொடுத்தாதான் அவர் வந்து லைனுக்கு வருவாரு. தண்டனைகள் கடுமையானதா தப்புக்கள் வந்து குறையும். நீங்க 3 வாரமா சொல்றீங்க, 3 வாரமா ஒரு விஷயம் பண்றீங்க, ஆனா இந்த வீட்டுல உங்க பேச்ச 1% கூட இங்க இருக்கிறவங்க எவனுமே கேட்கல. இது நீங்க தான் சேதுனா தான் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கவனிக்கணும், இதெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து பார்க்கணும். இப்படியே வந்து போயிட்டே இருந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பிக் பாஸ் ஹிஸ்டரியில ஒன் ஆஃப் த worst சீசனா மாறுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு இன்டிசிப்ளின்டான ஒரு கண்டஸ்டன்ட நான் பார்த்ததே கிடையாது. ஒரு டாஸ்க் போயிட்டு இருக்கு, அவன் வந்து அங்க வந்து கத்தின்னு இருக்கான். இது எந்த வகையில இது வரைக்கும் எந்த சீசன்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சண்டே வந்து டாஸ்க் கண்டக்ட் ஆயிட்டு இருக்கும்போது நடந்தது கிடையாது. நீங்க வந்து முடிச்சுட்டு பேசிக்கலாம் சொல்லி தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாருமே வந்து இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க மட்டும் தான் ஒருத்தரை பேச விடாம அவரை கத்திக்கிட்டு அவர் இது பண்ணிட்டு வந்து இருக்கிற சீசன் இது மட்டும் தான். வெரி இன்டிசிப்ளினான கண்டஸ்டன்டா வந்து நான் பாக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சண்டே இந்த கான்வர்சேஷன்லாம் போயிட்டு இருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் வந்து லாக்கர் டாஸ்க் வந்து ரெஸ்யூம் பண்ணாங்க. 3rd ரவுண்ட் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. கல்லூனி மங்கன் இந்த டாஸ்கோட பேரு. அத்தான் செத்தான் 2 விஷயம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் வந்து வச்சிருவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபுட்டும் வச்சிருப்பாங்க, கேவலமான ஃபுட்டும் வச்சிருப்பாங்க ஒரே இதுல. சோ கண்டஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்டை வந்து சாப்பிடணும். ஒருத்தங்க வந்து அந்த ஃபுட்டை வந்து சாப்பிடணும், எந்த ஒரு ரியாக்ஷனை வந்து கொடுக்க கூடாது. ஆப்போசிட்ல விளையாடுற டீம் வந்து அது கண்டுபிடிக்கணும், அது வந்து நல்ல ஃபுட்டா கெட்ட ஃபுட்டான்னு சொல்லி. அத்தான் செத்தான். சோ இந்த ஃபுட் வந்து நல்ல ஃபுட்டா இல்ல கெட்ட ஃபுட்டான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 7 மெம்பர்ஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்க. பிக் பாஸ் டீம்ல இருந்து 7 பேர், சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து 7 பேர். இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து 500 பாயிண்ட்ஸ் வந்து பிக் பாஸ் வந்து தராங்க. சோ அது அத்தான் செத்தான். சோ பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா ப்ளே பண்ணாங்க. திவாகர் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாரு, ரொம்ப நல்ல ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாரு. பட் அது வந்து ஒர்க் அவுட் ஆகல. பட் எனிவேஸ் சூப்பர் டீலக்ஸ் டீம் வந்து இந்த டாஸ்க்ல அவுட் ஆகி பிக் பாஸ் டீம் வந்து இதுல வின் பண்ணாங்க. 500 பாயிண்ட்ஸ் வந்து ஜெயிச்சாங்க. 500 பாயிண்ட்ஸ் ஜெயிச்சு லாக்கர்ல இருந்து நிறைய ஃபுட் ஐட்டம்ஸை வந்து வாங்கினாங்க. தொடர்ந்து 3 நாளா 3 டாஸ்கா வந்து சூப்பர் டீலக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டே இருக்காங்க. ஒரு வாட்டி ஜெயிச்சாங்க, பட் ஜெயிச்சு அந்த லாக்கர் டாஸ்க்ல வந்து நிறைய பொருட்கள் எடுத்ததுனால அது வந்து ஆப்போசிட் டீம் தான் அது எது வச்சுக்கணும் சொல்லி சொல்லுவாங்கன்னு சொல்லி சொன்னதுனால அதுவும் பிக் பாஸ் டீமுக்கு தான் போச்சு. ஸோ இந்த 3 நாளும் ஃபுல்லா வந்து பிக் பாஸ் டீம் தான் வின் பண்ணாங்க. பிக் பாஸ் டீமுக்கு தான் நல்ல நல்ல சாப்பாடுலாம் கிடைக்குது. நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா யாருடா அந்த பையன் டாஸ்க். சீரியஸ்லி இது வரைக்கும் பிக் பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டாஸ்க்குகள் வந்து நடந்திருக்கு, நிறைய சீசன்ல நிறைய சண்டைகளும் நடந்திருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு டாஸ்க்ல இந்த மாதிரி ஒரு இன்டிசிப்ளின்டான கண்டஸ்டன்ட் வந்து நான் பார்த்தது கிடையாது. சீரியஸ்லி ஃபர்ஸ்ட் வந்து இந்த டாஸ்க் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். யாருடா அந்த பையன். இந்த டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஒரு பவுல்ல வந்து நிறைய சீட்டுகள் வந்து போடுவாங்க. அந்த சீட்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாக்கியம் வந்து எழுதி வச்சிருப்பாங்க. இங்க யார் வந்து கொலையாடி சென்ற போடுறதுக்கு ரெடியா இருப்பாங்க, 3 பேரை சொல்லுங்க. இங்க யாரு ஓடுற குதிரையில சவாரி பண்ணி ஜெயிக்க பாக்குறாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க யாரு சாப்பிடுறாங்க தூங்குறாங்க ரிப்பீட். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பவுல்ல வந்து இருக்கும். சோ கண்டஸ்டன்ட் வந்து அந்த கொஸ்டின்ஸை வந்து எடுத்து இந்த வீட்ல இந்த வாக்கியம் வந்து யாருக்கு சூட் ஆகும் சொல்லி ஒருத்தர் 2 பேரை வந்து சொல்லணும். இதுதான் அந்த டாஸ்க். இது குழந்தை கிட்ட கொடுத்தா கூட ரொம்ப ஈஸியா அசால்ட்டா வந்து சொல்ற ஒரு டாஸ்க் இது. ஆனா இந்த வீட்ல எவ்வளவு 17-16 பேர் வந்து இருக்காங்க, 16 பேர் இந்த வீட்டுக்குள்ள வந்து இருக்காங்க. எல்லாருமே வெல் மெச்சூர்ட், வெல் நோன் ஃபேஸ், மீடியால இருக்கிறவங்க. இந்த கேம எவ்வளவு மட்டமா விளையாடணுமோ, எவ்வளவு சேஃபா விளையாடணுமோ அந்த அளவுக்கு சேஃபா, அந்த அளவுக்கு மட்டமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமை வந்து ஹவுஸ்மேட் வந்து விளையாடி இருக்காங்க. இவ்வளவு சேஃப் கேம் வந்து பாத்தீங்கன்னா எந்த சீசன்லயும் வந்து நடந்ததே கிடையாது. சேஃபா வந்து திவாகர் பார்வதி எது கொஸ்டின் கேட்டாலும், எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் திவாகர் பார்வதி இந்த 2 பேரை மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கண்டஸ்டன்ட்டும் சொல்றாங்க. திவாகர் பார்வதி இல்லனா இந்த பிக் பாஸ்ல கண்டென்ட்டே இல்லையா? எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு 2 பேரை மட்டும் தான் டார்கெட் பண்ணுவீங்களா? அதுக்கு தான் இந்த வீட்ல வந்து வந்திருக்காங்களா மிச்ச கண்டஸ்டன்ட்லாம்? அவங்க எதுவுமே ப்ளே பண்ண மாட்டாங்களா? குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு குரூப்ல டூப்பா தான் இருப்பாங்களா? சீரியஸ்லி பிக் பாஸ் வந்து உண்மையிலேயே நான் வந்து பிக்
பிக் பாஸ் வந்து இன்னைக்கு நான் ரசிக்கிறேன், உண்மையிலேயே நான் ரசிக்கிறேன். ஏன்னா கண்டெஸ்டன்ட் பச்சையா தெரியுது, அவங்களுக்கு ஆன்சர் தெரியுது, பட் அது சொல்லாம ஒரு வன்மத்தை வந்து கொட்டிட்டு போறாங்க. எந்த கொஸ்டின் வந்தாலும் திவாகர் பார்வதி, திவாகர் பார்வதி, திவாகர் பார்வதி காரணம் சொல்லி பிக் பாஸ் கேக்குறாங்க. அந்த காரணம் காரி துப்புற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மட்டமான காரணம் பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நானே ஒத்துக்க மாட்டேன், மக்கள் எப்படி ஒத்துப்பாங்க தெரியல, போய் உட்காருங்க. இல்ல நீங்க போய் உட்காருங்க, உங்களுக்கு கேம் புரியல, வேற யாராவது தைரியமான ஆளு இதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சுதான் வந்து பதில் சொல்லுங்க சொல்லி கேக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மட்டமான ஒரு கேம் பிளே கண்டெஸ்டன்ட் வந்து பிளே பண்றாங்க. அவ்வளோ சேஃப் கேம் வந்து ஆடுறாங்க. ஒரு 3 பேர் எஃப்ஜே, சபரி, கனியக்கா, அப்புறம் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா திவாகரை பிடிக்கல, பார்வதி வந்து பிடிக்கல. அவங்களுக்கு பிடிக்கலனா எங்களுக்கு வந்து பிடிக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்துட்டு அந்த 2 பேரை வந்து அப்போஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அது பாக்குறதுக்கு ரொம்ப அக்லியா இருக்கு, குரூப்பிசமா இருக்கு, ஒருத்தங்களை கார்னர் பண்ணி பிளே பண்ற மாதிரி இருக்கு. எப்பவுமே பிக் பாஸ்ல வந்து நடக்கிற ஒரு விஷயம் தான், குரூப்பா சேர்ந்துட்டு ஒருத்தரை 2 பேரை வந்து கார்னர் பண்ணுவாங்க. அந்த வீட்டுல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நாம தான் கரெக்ட்னு சொல்லி நினைச்சுட்டு இருப்பாங்க. பட் ஆனா வீட்டுக்கு வெளியே ஒரு தேர்ட் பர்சனா பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க தப்பு பண்றாங்க. யாரு கார்னர் ஆகுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க தான் கரெக்டா இருப்பாங்க. பட் இந்த சீசன்ல கொஞ்சம் டிஃபரெண்ட். நான் பார்வதி, திவாகர் இந்த 2 பேரும் நான் சரின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். இந்த கண்டெஸ்டன்ட்லாம் அவங்கள கார்னர் பண்ணி டார்கெட் பண்ற மாதிரி அந்த அளவுக்கு தப்பும் வந்து இந்த 2 பேரும் வந்து பண்ணல. பார்வதி கூட விட்டுருங்க, திவாகர் என்னங்க பண்ணாரு? திவாகர் அவரோட கேமை அவர் விளையாடின்னு இருக்காரு. கேமரா முன்னாடி போய் நின்று அவரோட கோமாளித்தனத்தை அவர் பண்ணிட்டு இருக்காரு. யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல, யாரையும் வந்து எதுவும் கேட்கல, யாரையும் திட்டல, யாருக்கிட்டையும் வம்பு போல, யாருக்கிட்டையும் வந்து மற்றவங்களை யூஸ் பண்ணி அவர் ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லி அவர் நினைக்கல. அவர்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த, அந்த கோமாளித்தனத்தை அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவர் பாட்டுன்னு பண்ணிட்டு இருக்காரு, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல. ஆனா மிச்சம் இருக்கிறவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல என்ன காண்டு, என்ன கடுப்பு, என்ன ஒரு வைத்திருச்சுன்னு தெரியல. அவர் என்ன பண்ணாலும் தப்புன்னு சொல்லி வந்து நிக்கிறாங்க. அவரை ட்ரிகர் பண்ணி அவரை வந்து வார்த்தைகளை புடுங்கிறதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா திவாகரை வந்து உசுப்பேத்துறாங்க. திவாகரை உசுப்பேத்தி அவரை ட்ரிகர் பண்ணி அவர் வந்து தகாத வார்த்தைகள்லாம் பேசுறாரு. அவர் நிறைய தப்பான வார்த்தைகள் பேசினாரு, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா அவர் அப்படி பேசியிருக்கவே மாட்டாரு. இவங்கெல்லாம் வந்து இப்படி ஒரு மட்டமான சீப் கேம் ஆடாம இருந்தாங்கன்னா, அவங்களோட கேமை உண்மையா விளையாடினாங்கன்னா திவாகர்லாம் டம்மி ஆயிட்டு அவர் பாட்டு எவிக்ட் ஆகி போயிடுவாரு. ஆனா இவங்கெல்லாம் கேம் ஆடாம ஒருத்தரை மட்டும் பிடிச்சி தொங்கிட்டு டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஜோக்கர் எப்போ ஹீரோ ஆவான்னு சொல்லி தெரியவே தெரியாது. திவாகர் ஹீரோ ஆகி டைட்டில் அடிச்சுட்டு கூட போலாம், தெரியல. இந்த சீசன் அப்படி கூட நடக்கலாம். ஏன்னா அப்படிதான் பண்றாங்க வீட்டுக்குள்ள இருக்கிற கண்டெஸ்டன்ட். திவாகரை வந்து கார்னர் பண்ணி அவரை ஹைப் பண்ணி ஒரு ஜோக்கரை ஹீரோ ஆக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேல நான் வந்து நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணேன் திவாகரை. பட் ஆனா போக போக இந்த கண்டெஸ்டன்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 பேரை மட்டும் குறிப்பிட்டு, எல்லா கண்டெஸ்டன்ட்டும் சேர்ந்து 2 பேரை குறிப்பிட்டு டார்கெட் பண்ணி அவங்கள வந்து கார்னர் பண்ணும்போது எனக்கு அந்த 2 பேரை சப்போர்ட் பண்ண சொல்லி தோணுது. இன்ஸ்பைட் ஆஃப் எனக்கு பார்வதியை சுத்தமா பிடிக்காது, பட் இருந்தாலும் அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுது. ஏன்னா இவங்க பண்ற வேலைகள் அப்படினால. அவங்க பாட்டு மற்ற கண்டெஸ்டன்ட்லாம் அவங்க கேம் அவங்க ஒழுங்கா விளையாடினாலே போதும். பார்வதியும் சரி திவாகரும் சரி அவங்க ஒண்ணு இல்லாம டம்மியா வந்து போயிடுவாங்க. அவங்களோட கேமை ஒழுங்கா விளையாடாம மத்தவங்க மேல பழி போட்டு மத்தவங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா இந்த கேம் இப்படிதான் போகும். பார்வதி அண்ட் திவாகர் ஃபைனல்ஸ் வரைக்கும் போவாங்க. திவாகர் கப் அடிக்க தான் செய்வாங்க. அப்படிதான் இந்த கேம் போகுதுன்னு நான் நினைக்கிறேன். சோ இந்த வீட்டுல வந்து இவங்களுக்கு தான் வந்து சேலரி பே பண்ண தேவையில்லை, பஸ் காசு மட்டும் கொடுத்தா போதும், அவங்க வந்து போயிடுவாங்க வீட்டுக்கு. இவங்கெல்லாம் எதுக்கு பிக் பாஸ் ஹவுஸ்க்கு வந்தாங்களேன்னு சொல்லி தெரியலன்னு சொல்லி சொன்ன ஒரு கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் ஒரு மாதிரி ஒரு ஆன்சர் பண்ணாரு. அது ஃபன்னியா இருந்தாலும் கொஸ்டினுக்கு அது சம்மந்தம் இல்லாம வந்து அவர் ஆன்சர் பண்ணாரு. பிக் பாஸ் வந்து நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க, நீங்க உட்காருங்க, தைரியமான ஆளு, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க சொல்லி சொல்லும் போது எஃப்ஜே வந்து ஓடி வந்தான். அவன் தைரியமான ஆள் சொல்லி காட்டிக்கிறதுக்காக ஓடி வந்து நியாயமா அவன் சொன்னா ஓகே, இவங்களெல்லாம் சேலரி பே பண்ணணும்னு அவசியம் இல்ல, பஸ் ஃபேர் கொடுத்தாலே போதும், அவங்க வந்து போகட்டும், அவங்க ஒண்ணுமே பண்ணல இந்த பிக் பாஸ்ல, அதுதான் அதுக்கான அர்த்தம். அவன் தைரியமான ஆளா வந்துட்டு அந்த பர்சனல் வெஞ்சன்ஸை வந்து காட்டுற சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா திவாகரை வந்து அவர் சொல்றாரு, இவரெல்லாம் சேலரி பே பண்ண தேவையில்லை, இவரெல்லாம் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம், இவரெல்லாம் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்ல ஒண்ணுமே கான்ட்ரிபியூட் பண்ணல, ப்ரோமோ எடுத்து பாரு தம்பி, வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா என்ன இந்த ப்ரோமோலாம் எடுத்து பாரு, இந்த வீட்டுல என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு, அவரை வச்சு எப்படி கேம் வந்து போகுதுன்னு சொல்லி நீ புரிஞ்சுப்ப. அவர் ஒரு ஜோக்கர் தான், அந்த நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவரை சுத்தி தான் இந்த கேம் இருக்கு, ஜோக்கரை சுத்தி தான் இந்த கேம் இருக்கு. அந்த ஜோக்கர் தான் கிங்கா மாறி இந்த கேமை வின் பண்ண போறாரு. வெயிட் அண்ட் see. அண்ட் ரம்யா ஜோ அவங்க ஒண்ணு சொன்னாங்க பாத்தீங்கன்னா, மனசாட்சி இல்லாம யார் இந்த வீட்டுல திங்குறா தூங்குறா திருப்பி அதுவே ரிப்பீட், சாப்பிடுறாங்க தூங்குறாங்க ரிப்பீட், யார் இந்த வீட்டுல அப்படி இருக்காங்க சொல்லி அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ஐயோ எனக்கு யார் சொல்லணும் தெரியலையே, ஐயோ ஏன் கண்ணுல பட்ட வரைக்கும் திவாகர் வந்து சாப்பிடுறாரு தூங்குறாரு ரிப்பீட் பண்றாரு, அப்புறம் கலையரசு. ஒரு கேவலமான கேம்ல ரம்யா வந்து இந்த வீட்டுல தான் இருக்காங்களா? நல்லா கத்துறதுக்கு சண்டை போடுறதுக்கு இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க, நான் ஃபர்ஸ்டே சாரி கேட்டுக்கிறேன். பஜாரி மாதிரி சண்டை போடுறாங்க, அந்த அளவுக்கு சண்டை போடுறாங்க, கத்துறாங்க. வந்த நாள்ல இருந்து 4 வாரம் ஆச்சு, 4 வாரமா சொகுசா சூப்பர் டீலக்ஸ்லயே இருந்து டிராவல் பண்றீங்க. நீங்க திவாகரை சொல்லலாமா? சாப்பிடுறாரு
தூங்குறாரு, அதுவே ரிப்பீட் பண்றாரு, எதுவுமே பண்ணலன்னு சொல்லி நீங்க சொல்லலாமா? அதுவும் அவர் மட்டும் தான் இந்த வீட்டுல வந்து அப்படி இருக்காரான்னு சொல்லி நான் கேட்கிறேன். எஃப்ஜே தூங்கலையா, எஃப்ஜே சாப்பிடலையா, எப்ப பார்த்தாலும் எஃப்ஜே மைக் மாட்டல, எஃப்ஜே தூங்கின்னு இருக்கான்னு சொல்லி அங்க சேருனாவே சொல்றாரு. அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல. இது வரைக்கும் திவாகர் தூங்கி நான் பார்த்தது இல்லைங்க. லைட் ஆனா இருக்கும்போது திவாகர் தூங்கி நான் பார்த்தது இல்லை. அவர் பாட்டு கோமடித்தனம் வந்து பண்ணின்னு இருப்பாரு, ஏதாவது ரீல்ஸ் பண்ணின்னு இருப்பாரு. ஆனா எஃப்ஜே தூங்கின்னு இருக்கான், அதை வந்து நான் பார்த்திருக்கேன். அரோரா தூங்கி இருக்காங்க, அது வந்து நான் பார்த்திருக்கேன். கலையரசன் படுத்துனே இருப்பான், அது வந்து நான் பார்த்திருக்கேன். இதெல்லாம் வந்து வீட்டுக்கு வெளியே கேமரால பாக்குற, அதுவும் பிஸியா சுட்டி இருக்கிற எனக்கே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தெரியுது. வீட்டுக்குள்ள இருக்கிற ரம்யாக்கு அது தெரியாதா? இல்ல ஃபேவரிசம் பண்றாங்களா, இல்ல சேஃப் கேம் ஆடுறாங்களா? அவங்க இப்படி திவாகர சொல்றதுக்கு அப்புறமா பிக் பாஸே வந்து சொல்றாரு, இது நீங்க சொல்றது நானே ஒத்துக்க மாட்டேன், மக்கள் எப்படி ஒத்துப்பாங்கன்னு தெரியல, போய் உட்காருங்கன்னு சொல்லி. சீரியஸ்லி திவாகருக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி என்ன இந்த வீட்டுல வந்து திவாகர் வந்து தப்பு பண்ணிட்டான்னு தெரியல. எல்லாரும் அப்படி ஒரு வன்மத்தை வந்து பாத்தீங்கன்னா திவாகர் மேல வந்து கொட்டுறாங்க. அப்படி ஒரு வெஞ்சன்ஸ். சும்மா எது தொட்டாலும் திவாகர், எது பண்ணாலும் திவாகர், எது பண்ணாலும் வாட்டர்மெலன் ஸ்டார். உங்களுக்கு வேற டாபிக்கே இல்லைங்களேயா? 2 நாளா நான் லைவ்ல வந்து இதுதான் பேசின்னு இருக்கேன், வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர், அதை பத்தி தான் நான் பேசின்னு இருக்கேன். ஏன்னா எபிசோட்ல அதுதான் வருது, வேற டாபிக்கே இல்லையா, வேற கான்செப்டே வந்து உங்களுக்கு இல்லையா? இவரை பிடிச்சதா தூங்கின்னு இருப்பீங்களா? எனக்கு புரியல. அதுக்கப்புறம் வந்து ரம்யா வந்து இப்படி சொன்னதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தகாதாரம் இல்லாதவங்களா பேசக்கூடாது சம்திங் வந்து திவாகர் சொன்னாரு. அது ஆக்சுவலி தப்பு தான். இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சமம் தான், எல்லாருமே ஒன்று தான். நீங்க டாக்டர் படிச்சிருந்தாலும் சரி, அவங்க படிக்காம இருந்தாலும் சரி, அவங்க என்ன ஒர்க் பண்றாலும் சரி, நீங்க என்ன டாக்டரா இருந்தாலும் சரி, இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே ஒன்று தான். இந்த தகுதி தகாதாரம் இந்த வார்த்தை இந்த பேச்சுக்கெல்லாம் வந்து இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்து இடம் இல்லை. இது வந்து நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஒரு விஷயம் நான் நோட் பண்ணேன், இந்த மாதிரி தகுதி தகாதாரம் வந்து இந்த மாதிரி பேசும்போது சபரி வந்து பொத்திக்கிட்டு வராரு. எப்படி நீ பேசலாம் சொல்லி சபரி பொத்திக்கிட்டு வராங்க. இந்த சைடு எஃப்ஜே வரான், அந்த சைடு பிரவீன் வரான், எல்லாம் வராரு, எல்லாருமே வராங்க. ஆனா யாரை இந்த வார்த்தை சொன்னாங்களோ, தகாதாரம் தகுதி எதோ சொன்னாங்களோ, அவங்க வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு புரியல, நியாயமா கோவப்பட வேண்டியது அவங்க. இப்ப பாருங்க, திவாகர் வந்து பாத்தீங்கன்னா தூங்குறது வந்து பாத்தீங்கன்னா ரம்யா தான் தூங்குறாங்க, அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லி அதுதான் சொன்னாங்க. ஏன் கலையரசன் சொல்ல இல்லையா? ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, அவர் இது இருக்காரு, அதனால வந்து அவர் தூங்குறாரு சொல்லி கலையரசன் சொல்ல இல்லையா? அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் தானே வந்து ரம்யா ஜோக் வந்து சொல்றாங்க. வேற ஏதோ பெருசா வந்து சொல்லல. ஹெல்த் இஷ்யூஸ், எனக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, அதுதான் நான் சொல்றேன். அது சொல்றேன், என்னோட பர்சனலை பத்தி நீ பேசக்கூடாது. என்னோட பர்சனல் இங்க பர்சனல் பேசுறது ஒண்ணுமே இல்லையே. உனக்கு உடம்பு சரியில்லை, நீ வந்து தூங்கின்னு இருக்க, சாப்பிட்டு இருக்க, தூங்குற, அதுதான் பண்ற. இல்ல ஏதோ தப்பான வார்த்தை வந்து எனக்கு இதுல என்ன தப்பான வார்த்தை வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் சொன்னாரு, அதுக்காக வந்து ரம்யா ஜோ என்ன கத்துனாங்க, சண்டைக்கு போனதுன்னு தெரியல. ஹெல்த் இஷ்யூஸ்க்கு இப்போ இந்த தகாதாரம் இல்லாதவங்க என்கிட்ட பேசக்கூடாது சொல்லி ஒரு தப்பான வார்த்தை அது. ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்து ரம்யா ஜோவை பார்த்து வந்து சொல்லும் போது அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க, மத்த கண்டஸ்ட் எல்லாம் வந்து பொத்திக்கிட்டு வராங்க. எனக்கு புரியல சீரியஸா வந்து இந்த எப்படி நான் எடுத்துக்கிறது எனக்கு புரியல. ஹெல்த் இஷ்யூஸ்ங்கிற ஒரு வார்த்தை சொன்னது வந்து பாத்தீங்கன்னா அவங்க பர்சனலா அவங்க அதை சொல்லக்கூடாதா? அதுக்கு வந்து பஜாரி மாதிரி அவங்க கத்துவாங்க. அவங்கள வந்து பாத்தீங்கன்னா தகாதாரங்கிற ரொம்ப கீழ்த்தனமான ஒரு வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து அவங்கள பார்த்து சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அவங்க சிரிச்சு என்ஜாய் பண்ணிருப்பாங்க. மத்த கண்டஸ்டன்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா சண்டை போடுறது வருவாங்க. அவங்க உண்மையிலேயே வந்து அவங்களா இருக்காங்களா இல்ல நடிக்கிறாங்களா? அவங்களுக்கு அவங்க எதுக்கு ரியாக்ட் பண்றாங்க? ரியாக்ட் பண்ண வேண்டிய இஷ்யூக்கு வந்து பாத்தீங்கன்னா சிரிக்கிறாங்க. சாதாரணமா எடுத்துக்கக்கூடிய விஷயம் ஹெல்த் இஷ்யூஸ். அதுதான் அவர் சொன்னாரு. அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அந்த ப்ராப்ளம் பத்திலாம் அவர் பேசல. ஹெல்த் இஷ்யூஸ், அதனால அவங்க சாப்பிடுறாங்க தூங்குறாங்க சொல்லி ரொம்ப டீசென்ட்டா வந்து அவர் எடுத்து வச்சாரு அந்த சமயத்துல. அப்போ அந்த துள்ளுறாங்க. இது என்ன மாதிரி ஒரு கேம் பிளே, என்ன மைண்ட் செட்ல வந்து ரம்யா இருக்காங்க. அண்ட் சபரி வந்து பாத்தீங்கன்னா பொத்திக்கிட்டு வர. சீரியஸ்லி சபரி ஃபர்ஸ்ட் வீக்ல தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் டாஸ்க்ல வந்து 100% எஃபோர்ட் போடுறது, தூங்காம வந்து தண்ணி வருதான்னு சொல்லி பாக்குறது, எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அன்பா ரொம்ப ஹம்பிளா நடந்துக்கிறது, அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனா டே பை டே சபரியோட ரியல் ஃபேஸ் வந்து வெளியே வருது. சபரி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய கோவம் வருது. அவருக்கு வந்து பயங்கரமா கோவம் வருது. இந்த கேமரா கான்சியஸ் சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. இந்த 24/7 நம்மள கேமரால பாக்குறாங்க, நம்ம வந்து நம்மள நல்லதா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும், சோ நம்ம கோவப்படக்கூடாது, நம்ம வந்து அமைதியா பேசணும் சொல்லி அவரோட கோவத்தை இவ்வளோ நாள் அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு வச்சிருந்தார், நடிச்சிட்டு இருந்தாரு. ரொம்ப ஓப்பனா சொல்ல போனா நடிக்கிறாரு. இந்த பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள 24/7 ரொம்ப நாள் வந்து நடிக்க முடியாது. எவ்வளோ பெரிய ஆக்டரா இருந்தாலும் இந்த ஹவுஸ்ல வந்து நடிக்க முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களோட ரியல் ஃபேஸ் வந்து வெளியே வரும். அதே மாதிரி தான் சபரியோட ரியல் ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது. சபரி ஒரு ரொம்ப கோவப்படுற, கொஞ்சம் ஹைப்பர் டென்ஷனா ஏதோ ஒரு வார்த்தை இருக்கு, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவம் நிறைய வருது. ஆனா எங்க நம்ம கோவப்பட்டா நம்ம தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிடுமோ சொல்லி அந்த கான்சியஸ் இருக்கிறதுனால அந்த கோவத்தை அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆனா இந்த ஃபேஸ், இந்த கண்ட்ரோல் வந்து ரொம்ப நாள் இந்த வீட்டுக்குள்ள நிலைக்காது. சீக்கிரமே சபரியோட ரியல் ஃபேஸ் வெளியே வரும் சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். பட் இப்போ பாதி வந்துருச்சு, சீக்கிரமே முழுசாவும் வரும். நடுவில் வந்து எஃப்ஜே திவாகர் ஃபைட்டு அது போச்சு. அப்புறம் என்ன போச்சு, அண்ட் எஃப்ஜே வந்து பேசும்போது வந்து திவாகர் சண்டை போடுறது, அப்புறம் எஃப்ஜே பேச
மாட்டேன்னு சொல்லி போய் உட்கார்ந்தது, பார்வதி நெக்ஸ்ட் வந்தது, ஒரு டாஸ்க் வந்து நடந்துன்னு இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை பத்தி இது யார் இவங்க சொல்லி சொல்ற ஒரு டாஸ்க், சென்டென்ஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் யாரை வந்து சூட் ஆகும் சொல்லி சொல்ற டாஸ்க். எல்லா சீசன்லயும் இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வந்து நடக்கும். இந்த டாஸ்க்ல இந்த அளவுக்கு ஒரு இன்டிசிப்ளினா இருக்கிற கண்டஸ்டன்ட்டை நான் பார்த்ததே கிடையாது இந்த 9 சீசன்ல. இந்த மாதிரி டாஸ்க் வந்து ப்ரீவியஸாவும் வந்திருக்கு, ப்ரீவியஸாவும் சண்டை போட்டிருக்காங்க, ப்ரீவியஸாவும் எல்லாமே நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஒருத்தர் நின்று பேசும்போதோ இல்ல ஒருத்தர் வந்து நிற்கும் போதோ பிக் பாஸ் பேசும்போதோ அது கேட்காம அதை ரெஸ்பெக்ட் பண்ணாம கத்திக்கிட்டு சண்டை போட்டுட்டு ஒரு மார்க்கெட் மாதிரி வந்து இது இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கேவலமா இருக்கு. எல்லாம் படிச்சு ஒரு நல்ல வேலையில நல்ல இடத்துல இருந்ததுதான் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள வராங்க. அதுவும் இது நேஷனல் டெலிவிஷன்ல 24/7 வந்து போற ஒரு ஷோ. இந்த ஒரு ஷோவில் நீங்க எப்படி உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி கொஞ்சமாச்சும் உங்களுக்கு சென்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். பிக் பாஸ் சொல்றதும் கேட்கல, அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட்க்கும் ரெஸ்பெக்ட் கிடையாது, பிக் பாஸ் மேலேயும் ரெஸ்பெக்ட் கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு ரொம்ப இன்டிசிப்ளின்டா இந்த டாஸ்க்ல வந்து எல்லாரும் இருந்தாங்க சொல்லலாம். அது பார்க்கறதுக்கே ரொம்ப அக்லியா கேவலமா இருந்துச்சு. இப்போ வந்து சரி நான் வந்து மானே தேனே நீங்களே புரிஞ்சுக்கணும், உங்ககிட்ட இருக்கிற குப்பை வளர்றதுக்கு இவ்வளோ இருக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வொர்ஸ்ட் சீசனா இந்த சீசன் மாறுறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. மேபி அடுத்த சீசன் உங்களை ரிப்ளேஸ் பண்றதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சேஃப் கேம் ஆடிட்டு எல்லாரும் வந்து திவாகர் பார்வதி இந்த பேர் தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு சென்டென்ஸ் வந்து வந்துச்சு. இந்த சென்டென்ஸ் யாருக்கு வந்து சூட் ஆகும்? ஓடுற குதிரை மேல உட்கார்ந்து பயணம் பண்ணலாம் சொல்லி இருக்கிற கண்டஸ்டன்ட் யாரு? கமருதீன் கிட்ட வந்து அந்த கொஸ்டின் சும்மாவே கமருதீன் வந்து பேசுவாரு. இப்போ இந்த கொஸ்டின் வரும்போது சும்மாவா சொல்லணும், நீங்க சொல்ல வர விஷயத்த முதல்ல ஒழுங்கா கன்வே பண்ணாலும் கமருதீனுக்கு வந்து ஒரு 100 மார்க்ஸ் வந்து கொடுக்கலாம். அவர் நினைக்கிற விஷயத்த அவர் கன்வே பண்ணாலும் அவருக்கு வந்து 100 மார்க் கொடுக்கலாம். ஆனா இந்த டாஸ்க்ல இந்த சென்டென்ஸ் வந்து இவருக்கு பொருந்தோம்னு சொல்லி அவர் வந்து ஒரு விஷயத்த கன்வே பண்ண வராரு திவாகர்ங்கிற பேர்ல. அவர் வந்து பாத்தீங்கன்னா யாரு ஓடுற குதிரை மேல உட்கார்ந்து அவர் சொல்ற சீரியஸா எனக்கு கமருதீன் என்ன சொல்ல வரான்னு எனக்கு புரியல. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு எனக்கே புரியல. ஆக்சுவலி எப்படிங்க திவாகர் வந்து ஓடுற குதிரை மேல பந்தயம் உட்காந்து அவர் போறாரு? என்ன இது வந்து அவர் பந்தயம் பண்ணி அவர் வந்து ஃப்ரீயா உட்காந்து போறாரு? அவர் தான் ஓடுற குதிரை. நம்ம பார்வதி ஹேட்டர், எனக்கு வந்து பார்வதி பிடிக்காது. பட் ஸ்டில் பார்வதியும் திவாகரும் இந்த சீசன்ல இல்லைன்னா இந்த சீசன் ஒண்ணுமே இல்லை. லாஸ்ட் 25 டேஸ் இந்த ஷோ வந்து போயிருக்கு, 25 டேஸ் வந்து முடிஞ்சிருக்கு. இந்த 25 டேஸ்ல ஒரு நாளைக்கு 3 ப்ரோமோ ரிலீஸ் பண்றாங்க. அந்த 3 ப்ரோமோல அட்லீஸ்ட் 2 ப்ரோமோலே ஆச்சு பார்வதி இல்ல திவாகர் 2 பேர்ல ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்கள சுத்தி தான் இந்த கேம் நடக்குது. அப்படி இருக்கும்போது இவங்களை சுத்தி தான் இந்த கேம் நடக்கும்போது சொல்லி வெளியே இருக்கிற நமக்கு தெரியுது, உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் தெரியாதா? கண்டஸ்டன்ட் தெரியும், ஆனா கமருதீன் மாதிரி ஒரு மக்ருதீனுக்கு வந்து இது எப்படி தெரியும்? தெரியுது வாய்ப்பே இல்லை. சரி அதை விட்டுருங்க. எப்பவும் போல அவர் வந்து உளர்னாரு. பிக் பாஸ் வந்து நிறுத்துங்க, ஃபர்ஸ்ட் நீங்க வேணாம் விட்டுருங்க, போய் உட்காருங்க அந்த மாதிரி சொல்ல வந்தாரு. காண்டாயிட்டாரு. உண்மையிலேயே பிக் பாஸ் வந்து காண்டாயிட்டாரு. ஒரு சிம்பிள் டாஸ்க், சின்ன குழந்தைகளை கேட்டா கூட சொல்ற ஒரு விஷயத்த எப்படிலாம் சுத்தலாம், எப்படிலாம் மூடி மடைக்கலாம், எப்படிலாம் சேஃப் கேம் ஆடலாம் சொல்லி இந்த கண்டஸ்டன்ட் கிட்ட இருந்தா நம்ம வந்து கத்துக்கணும். வெரி ஒர்ஸ்ட் சொல்லலாம். இவ்வளோ ஒர்ஸ்டான ஒரு ஆன்சர்லயும் ஒரு பெஸ்டான ஆன்சர் வந்து ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. சத்தியமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பேசுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க சொல்லி. வியானா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அவங்க வரும்போது அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. ஜெனிலியா, சந்தோஷ் சுப்ரமணியம்ல வர அவங்க ஹாசினி, இந்த மாதிரி நிறைய வந்து அவங்கள வந்து கலாச்சிருக்கேன். பட் இந்த வீட்டில் இவ்வளோ நிறைய ஸ்மார்ட்டான பீப்புள் இருக்காங்க, ரொம்பவே ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் இருக்காங்க. அவங்கெல்லாம் சொல்ல தவறுன சொல்ல மறைச்ச ஒரு விஷயத்த பட்டுன்னு போட்டு வியானா வந்து உடைச்சாங்க. எனக்கு வந்து கிளாப் பண்ணுன்னு சொல்லி தோணுச்சு. அவங்கள வந்து நான் ஹாஸ்னி சொல்லி கலாச்சாலும், அவங்க வந்து டேக் இட் ஈஸி கேர்லா இருந்தாலும், அவங்க வந்து பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே கியூட்டா பண்றேன்னு சொல்லி கிரிஞ்சு பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க ரொம்பவே அழகா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்றாங்க. ரம்யா வந்து பேசுறதா லாய்க், பாரு வந்து பேசுறதா லாய்க், ஆனா அவங்க பெருசா ஒண்ணுமே பண்ணல. பட் ஆனா வியானா அவங்க நிறைய பேச மாட்டேங்கிறாங்க, ஆனா பேச வேண்டிய இடத்துல சிக்ஸர் அடிச்சுட்டு போறாங்க. அவங்களுக்கு வந்த கேள்வி, இந்த வீட்டுல ஓடுற குதிரை மேல யார் உட்கார்ந்து சவாரி பண்றாங்க? அவங்க 3 பேரை 2 பேரை சொல்லுங்க சொல்லி சொன்னாங்க. பட்டுன்னு அந்த பால 6 அடிச்ச மாதிரி எடுத்தவன சொல்றாரு, நான் வந்து திவாகரை சொல்ற இன் சென்ஸ் அவர் வந்து ஓடுற குதிரை, அவர் மேல உட்கார்ந்து சவாரி பண்றவர் வந்து பாத்தீங்கன்னா வினோத். எல்லா நாளும் வந்து பாத்தீங்கன்னா அவரை டீஸ் பண்ணி அவரை வந்து வேற விதமா ப்ரொஜெக்ட் பண்ணி அது நல்ல விதமா இல்ல அப்படி பண்ணி ஃபேமஸ் ஆகலான்னு பாக்குறாங்கன்னு சொல்லி பட்டுன்னு போட்டு உடைச்சாங்க. நான்
ஆரம்பத்துலேருந்து இதான் சொன்னேன், வினோத் வாட்டர்மெலன் ஸ்டாரை யூஸ் பண்ணி ஃபேமஸ் ஆகிறார், அவனை வாட்டர்மெலன் ஸ்டாரை அடிச்சு அவர் வந்து ஃபேமஸ் ஆகிறாரு சொல்றேன். நான் சொன்னது வியானா சொன்னாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வியானா சொன்னது வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் நான் எதிர்பார்க்கல நீங்க இப்படி பேசுவீங்கன்னு சொல்லி வெரி 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 குட்னு சொல்லி சொன்னாரு. சீரியஸ்லி பட்டன் போட்டு உடைச்சாங்க. அவ்வளோ ஷார்ட்டா, அவ்வளோ ஷார்ப்பா, அவ்வளோ கிளியரா வந்து அப்சர்வ் பண்ணி இந்த ஆன்சருக்கு வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிருக்காங்க. இது டஃப்பான கொஸ்டின் கிடையாது. ஆனா இந்த கொஸ்டினுக்கு இந்த வீட்ல எவனுக்குமே ஆன்சர் பண்றதுக்கு தைரியம் கிடையாது எக்ஸப்ட் வியானா. ஒன்னு வந்து வினோத் சொன்னார் பாத்தீங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அன்பு கேங், இந்த எஃப்ஜே, கனியக்கா, அப்புறம் சபரி, இந்த 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஓடுற குதிரை தான். ஆனா இந்த ஓடுற குதிரை ஒன்னா வந்து ஓடின்னு இருக்கு. மற்ற குதிரையெல்லாம் எப்படியாச்சும் பின்னாடி தள்ளிட்டு அவங்கள காலை தடுக்கி விட்டுட்டு இவங்க மட்டும் வந்து ஸ்ட்ராங்கா ஒரு கேங்கா வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் போக பாக்குறாங்கன்னு சொல்லி ரொம்ப அழகா வந்து இந்த 3 பேரோட கேம் பிளே வந்து உடைச்சாங்க. இதுக்கப்புறம் கேம் எப்படி போகுதுன்னு தெரியல. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், வியானாக்கு இவ்வளவு அறிவு இருக்கா? வியானா வந்து இவ்வளவு யோசிப்பாங்களா? வியானாக்கு இவ்வளவு கிளியரா பேச தெரியுமான்னு சொல்லி எனக்கு நிஜமா தெரியாது. இவ்வளவு நாள் ஹாசினி கிரிஞ்சு பண்ண கியூட்னு நினைச்சு கிரிஞ்சா பண்றதாக சொல்லி நிறைய விஷயங்கள் அவங்களை பத்தி நான் சொல்லியிருக்கேன். பட் இந்த வீட்டுல எல்லாரும் சொல்ல தயங்குற, சொல்ல பயப்படுற ஒரு விஷயத்த பட்டுன்னு போட்டு உடைச்சாங்க இந்த டாஸ்க்ல. எவனுமே சொல்லல, எல்லாரும் வந்து பயந்து ஒதுங்கினாங்க. ஆனா இவங்களுக்கு அந்த பயம் அந்த இதெல்லாம் கிடையாது. அவங்க நினைச்ச விஷயத்த பட்டுன்னு போட்டு உடைச்சாங்க பாத்தீங்களா, அதுவும் பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு வந்து ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வியானா பேசுனது, வியானா பண்ணது வந்து இந்த டாஸ்கை ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா பிளே பண்ணது வியானா மட்டும் தான் நான் நினைக்கிறேன். எல்லாருமே வந்து உழந்தாங்க, எல்லாருமே வந்து பர்சனல் வெஞ்சன்ஸை வந்து வெளிக்கொண்டு வந்தாங்க. பட் வியானா மட்டும் தான் ஒரு தேர்ட் பர்சனா வந்து பார்த்துட்டு இந்த சென்டென்ஸ், இந்த வேர்டு வந்து யாருக்கு சூட் ஆகும் சொல்லி கரெக்டா எடுத்து வச்சிருக்காங்க. பிக் பாஸே வந்து அவரை பாராட்டாங்க. நான் வந்து எதிர்பார்க்கல நீங்க இப்படி பேசுவீங்கன்னு சொல்லி வெரி 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 குட்னு சொல்லி பிக் பாஸ் வந்து வியானாவை வந்து பாராட்டினாங்க. அப்போ அந்த 3 பேர் 4 பேரோட மூஞ்ச பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லி. இவ்வளோ நாள் இந்த வீட்டில் இருக்கிற 16 பேரும் வந்து திவாகர் பாரு சொல்லி குத்துனாங்க. மற்றவங்களை குத்தும் போது இங்க என்ன நம்ம பண்றோம்னு சொல்லி வந்து ஒரு வாட்டி நம்ம பார்க்கணும். இன்னொருத்தங்க எடுத்து சொல்லும் போது தான் நாம இங்க என்ன தப்பு பண்றோம்னு சொல்லி தெரியும். இப்போ ஆச்சு இந்த அன்பு கேங் இப்போ ஆச்சு திருந்துறாங்களான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து அவங்க திருந்தாம திவாகர் பாருன்னு சொல்லி வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வந்ததுக்கு அப்புறமும் வந்து அதே அவங்க பண்ணிருந்தாங்கன்னா சீக்கிரமா இந்த அன்பு கேங் எவிக்ட் ஆகி வெளியே போகும். ஸோ இதுதான் கைஸ் இன்னைக்கு நடந்த எபிசோட். ஸோ இப்போ வந்து அன்அஃபிஷியல் ஓட்டை வந்து நம்ம கொஞ்சம் டக்குன்னு பார்த்துட்டு 4 நாட்கள் வந்து ஓட்டிங் வந்து முடிஞ்சிருக்கு. இந்த 4 நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 6,53,000 ஓட் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதுல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத் இருக்காரு. அண்ட் செகண்ட் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் இருக்காரு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல 1 லட்சம் ஓட்டு கிட்ட வந்து கமருதீனுக்கு வந்து பண்ணிருக்காங்க. 15% ஓட் ஷேரும் கமருதீன் வந்து வச்சிருக்காரு. அண்ட் தேர்ட் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பார்வதி இருக்காங்க. 1 லேக் ஓட் வந்து வாங்கியிருக்காங்க. 15% ஓட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் பாட்டம் 2ல வந்து பாத்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. 99,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. 15% ஓட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா கலையரசன் வந்து இருக்காரு. 96,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. 14.8% ஓட் ஷேர் வந்து வச்சிருக்காரு.